கதையின் பெயர் தேலும் தவளையும். ஒரு அழகான காட்டுல கெட்ட சுபாவம் உள்ள தேல் ஒண்ணு வசித்து வந்ததாம். அந்த காட்டின் நடுவுல ஒரு நீரோடையும் இருந்துச்சாம். அந்த தேலுக்கு இக்கரையில இருந்து அக்கறைக்கு போக வேண்டியது இருந்ததாம். அக்கறைக்கு போறதுக்காக அந்த நீரோடையில வாழ்ந்த உயிரினங்கள் எல்லார்கிட்டையும் உதவி கேட்டுச்சாம். தேலோட கெட்ட சுபாவத்தை பார்த்து யாருமே உதவி செய்ய முன் வரலையா. எப்படி நீரோடைய கடப்பது அப்படின்னு தேல் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு தவளை ஒண்ணு வந்துச்சாம். தவளையை பார்த்த தேலு, "தவளையே, என்னைய அக்கறையில கொண்டு போய் விடுறியா?" அப்படின்னு கேட்டுச்சாம். "நானும் அக்கறைக்கு தான் போறேன், என் முதுகுல ஏறிக்கோ" அப்படின்னு தவளை சொன்னுச்சாம். தேலும் தவளையின் முதுகுல ஏறிக்கிடுச்சாம். தவளை நீர்ல நீந்தி போக ஆரம்பிச்சுச்சாம். கொஞ்ச தூரம் போனதும் தேலுக்கு ஒரு யோசனை வந்துச்சாம். "நான் பல பேரை கொட்டியிருக்கேன், அவங்க வலியால துடிக்கிறதையும் பார்த்திருக்கேன். ஆனா தவளைய கொட்டினதே இல்லையே" அப்படின்னு நினைத்து அதனோட முதுகுல கொட்டிருச்சாம். ஆனா தவளை பேசாம போய்க்கிட்டே இருந்துச்சாம். தேளு தவளைய பார்த்து, "தவளையாரே, உங்க உடம்புல வலியே வர்றது இல்லையா?" அப்படின்னு கேட்டுச்சாம். தேளோட கெட்ட எண்ணத்தை புரிஞ்சிக்காத தவளை, "அப்பாவியா, என் முதுகு வளவளப்பானது, அங்க வலியே தெரியாது. கழுத்து பக்கம் மென்மையா இருக்கும். அங்கதான் எனக்கு வலிகள், காயங்கள் ஏற்படும்" அப்படின்னு சொன்னதாம் தவளை. "ஓஹோ! அப்படியா?" அப்படின்னு கேட்ட தேளு மெதுவா தவளையின் கழுத்து பகுதியை நோக்கி போச்சாம். கழுத்திலிருந்து தலைப்பகுதிக்கு சென்ற தேளு தவளைய கொட்ட ஆரம்பிச்சுச்சாம். தேள் கொட்ட வருவத அறிந்த தவளை தலைய தண்ணிக்குள்ள இழுத்துருச்சாம். தேளு நீரோடையில விழுந்துருச்சாம். தனக்கு உதவி செய்த தவளைக்கு கேடு விளைவிக்க நினைத்த தேளு நீர்ல மூழ்கி இறந்து போச்சாம். தவளை கரையை நோக்கி நீந்தி போயிடுச்சாம். இந்த கதை நமக்கு சொல்ற நீதி, ஒருவர் செய்த உதவியை மறவாமல் நன்றியுடன் இருக்க வேண்டும். சரியா குட்டிங்களா? மீண்டும் அழகான கதையோடு சந்திக்கிறேன். நன்றி.